இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்று தேவையில்லை என்று பல கட்சிகள் முழங்கி கொண்டிருந்த நேரத்தில் நேற்று மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. எனவே நிச்சயமாக மக்கள் விரும்பும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதை வரவேற்கும். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அன்பு தலைவர் எங்களுக்கு காட்டிய வழியின்படி எங்கள் கட்சிக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தெய்வம் அப்படின்ற வகையில் கேப்டன் எங்களுக்கு வகுத்த வழியில் தான் நாங்கள் எப்பொழுதும் பயணிப்போம். அந்த வகையில் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அது எந்த வகையில் மக்களுக்கு பலன் அளிக்க போகிறது, நாட்டுக்கு பலன் அளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, இப்போ மத்திய அரசு நேற்று தான் இதை அறிவிச்சிருக்காங்க. இது அறிவிப்போடு தான் இருக்குது. இது செயல் வடிவம் பெற வேண்டும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஜாதி வரி, அந்த ஜாதி வச்சு நம்ம கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது எந்த அளவு நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளிக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்கிறேன். நேற்றே செயற்குழு பொதுக்குழுவில் இதை பற்றி நான் என்னுடைய உரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி மட்டும் எங்கள் கழகத்தின் கவனம் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இன்னும் ஓரிரு நாட்களில் அணிகளுக்கான அறிவிப்பு, அதைத் தொடர்ந்து 234 தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிப்பு, அதைத் தொடர்ந்து நானும் விஜய பிரபாகர் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் அவர்களும் தமிழகம் முழுவதும் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கின்ற சுற்றுப்பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மாபெரும் ஒரு மகா மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதெல்லாம் முடியும் போது கட்டாயமாக கூட்டணி பற்றி நாங்கள் எப்போ அறிவிக்கணுமோ உரிய நேரம் வரும்போது அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் உங்களை அழைத்து அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.